ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கிற ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் ஆக்சுவலா. இது எதுக்கு ஆகும்னா, ஒரு ஏவிஆருக்கு யூஸ் பண்ற 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் ஆக்சுவலா. இது வந்து சென்னையிலேருந்து என்னுடைய பிரதர் தான் கேட்டிருந்தாரு. அவருடைய ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. 7 சேனல்ல நல்ல பிராண்டடா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டாரு ஆக்சுவலா அவரு. பட் நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற போர்டு என்னன்னா, சோனி கார்டியோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது டபுள் சைடு பிசிபி தான் ஆக்சுவலா. காம்பவுண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான். நானே தான் ஃபில் பண்ணேன். எல்லாமே போர்டா எடுத்து நானா தான் ஃபில் பண்ணி தான் போட்டேன். எல்லாமே ஒரிஜினல் ஓய் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும் ஆக்சுவலா. டிரான்சிஸ்டரோட ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே குவாலிட்டி தான் போட்டிருக்கேன். நான் குவாலிட்டி எதுவுமே இல்ல. ட்ரான்ஸ் அமௌண்ட் ராயல் தான் போட்டிருக்கேன். ஒரு 25 ஆம்பியர் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. 7 சேனலுக்கு. பர் சேனலுக்கு 200 வாட்ஸ் அவுட் வரும். ஆக்சுவலா மோனோ போர்டு தான் அது வந்து. 4 பிட் மோனோ போர்டு தான். ஆடியோ குவாலிட்டி வைஸா, பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பரா இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது. அதேபோல ஹம்மிங் நாய்ஸ் இஷ்யூ வந்து 0% இருக்கும். நம்ம மத்த போர்டு மாரிலாம் பேசிக்காவே ஹம்மிங் நாய்ஸ் இஷ்யூ இருக்கும் இல்லையா? அந்த மாரிலாம் இருக்காது இதில வந்து. ஜென்ரலாவே இதில ஹம்மிங் நாய்ஸ் வராது. நெக்ஸ்ட் இதில யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இண்டிவிஜுவலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தனித்தனி சேனலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதேபோல பஃபர் போர்டும் தனித்தனியே 7 சேனலுக்கும் பஃபர் போர்டும் இண்டிவிஜுவலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காகனா, எதுவும் மிஸ்மேட்ச் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால எல்லாமே இண்டிவிஜுவலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து டோட்டலா 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 15,000 மைக்ரோ பவர்ல 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஸ்டோரேஜ் இருக்கும். எந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்டோரேஜ் வந்து லேக் ஆகாது. அதேல பேக் சைடு ஷீட் எல்லாமே கஸ்டமைஸ் தான். எக்ஸாஸ்ட் மட்டுமே 4 இருக்கும். உள்ளார 2 ஃபேன் செப்பரேட்டா இருக்கும். அது எதுக்காகனா, ஒரு 50 டிகிரி ஹீட் டச் பண்ண பிறகு தான் அந்த 2 ஃபேன் வந்து ரன் ஆகுற மாரி தான் குடுத்துருக்கேன். ஸ்டாப் ஸ்டார்ட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா இதில வந்து. ஸ்டாப் ஸ்டார்ட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸாவும் ப்ளஸ் அவுட்லுக் ஆடியோ அவுட்புட்டும் தரமா இருக்கு. ஒரு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட்டா இருக்கு. பர் சேனலுக்கு 200 வாட்ஸ் சாலிடா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.